வளநாட வள்ளுவனார் வெள்ளை குரல் பாவிரி இது குரல் வெண்பா. அந்த காலத்து இல்லத்தரசிகள் நெல்லை உரலிட்டு குத்தும் போது பாடும் என்ன செய்யும் வீட்டில் வளர்க்கப்படும் பறவைகளும் கண்ணுறங்குமாம். அப்பேற்பட்ட வளமையான வளம் பெற்ற பாய்ந்தமிழ் நாடு நம் நாடு. புள்ளி நுனியில் மேல் திணை அரிசியோட சிறிதாக உள்ள பனிநீர் பெரிய பனமரத்தின் அளவான நியலை காட்டுவது போல் திருவள்ளுவரால் பாடப்பட்ட குரல் வெண்பா மிக பெரிய பொருளை தன்னுள் கொண்டுள்ளது என்று கபிலர் எடுத்துரைத்தார். அப்பேற்பட்ட கபிலர் பிறந்த அந்த பூமியிலே ஓர் அங்கமாக விளங்க முடியாது இந்த சிற்றூர் கிராமம். இந்த சிற்றூர் கிராமத்தில் ஏழ்மை குடும்பத்தில் மாணிக்கத்துக்கு மகனாக பிறந்து விஜயன் என்ற பெயர் பெற்று ஏழ்மையான நிலைமையில் நேர்மையாக வாழ்ந்து வருகின்றேன். நான் பிறந்தவுடனே என் தாய் இறந்து விட்டார்கள். அன்று நாள் முதற்கொண்டு நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக வளர்த்து ஆளாக்கி விட்டார் என்னுடைய தந்தை. நானோ படித்தேன், பட்டங்களுக்கு பெற்றேன். எங்கு சென்று வேலை கேட்டாலும் வேலை கிடைக்கல. வேலை கிடைக்காத காரணத்தால் என் தந்தையை பிரிந்து வந்துவிட்டேன். அப்பா, எனக்கு வேலை கிடைத்தவுடனே உங்களை அழைத்து சென்று பத்திரமாக பார்த்துக் கொள்கின்றேன். அதுவரையில் வீட்டில் இருங்கள் என்று விட்டு வந்தேன். வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. எனக்கு வேலையும் கிடைக்கல. என் தந்தையை சென்று நான் பார்க்கவும் இல்லை. என்ன செய்வது? வேலையை தேடி தேடி என் உடல் எல்லாம் அயற்சியடைந்திருக்கின்றது. அதனால் அதோ தெரியும் அந்த பாயழந்த மண்டபத்தில் சற்று நேரம் ஓய்வெடுத்து விட்டு பிறகு சென்று வேலையை தேடணும்.